மாமா போன உடனே அந்த பையன் சின்ன பையன் இல்ல சகாதேவன் சின்ன பையன் சகாதேவன் அந்த பையனா அந்த பையன் வந்தது. ஐயோ அவன் நெல்லவன்டா அவன். அட ஏங்க கேக்குறீங்க பருவமா அஞ்சு பேர்ல பருவமா போட்டாங்க. என் மனசுக்கு பிடிச்சவன். ஆமா அவன் அண்ணன் தலை அச்சுமிதா அந்த பையன். நேத்து நாள் வச்சு கொடுத்தான். ஆமா ஆமா ஆமா. அந்த சகாதேவன் வந்து அவன் நாகத்தாபா மாமா வந்து சகுனியை உட்கார வச்சு காலில் விழுந்தான். அப்படியே சகுனி மாமா ஏந்து விட்டாரு ஒரு உதம். முதல்ல இதே மாதிரி தாண்டா ஆரம்பிச்சு. ஐயோ இல்ல இல்ல இது நெல்ல கதா எட்டு விட்டவானியா அந்த சகாதேவன் பூட்டா எதுடா என்னடா முதல்ல என்ன பண்ணி வந்து அதை திருப்பி பண்றப்ப சகாதேவன் இறந்துட்டான். என்னங்க சகாதேவன் இறந்துட்டான். சகாதேவன் வந்துட்டாங்க. நீ துணிச்சலா பாரு. ஐயோ சத்தியமா வழியா புள்ள புள்ள எனக்கு தம்பி பாலு இதுல பிசுக்காத வைக்க மாட்டேன். அட இதுல பிசுக்கு என்ன உண்மையை சொன்னாங்க. நம்ம தான் ஆட போறோம். நம்மளுக்கு சொந்தம் இல்ல. ஆரம்பிச்சியாடா ஐயா மூத்துவரா துரியோன மண்டலே ஐயா துரியோன மண்டல அவர்களே ஐயா கதையில பேசிக்கிருக்கு. ஐயா நான் சரியா பார்க்காத இப்ப போய் தான் பேசி பார்த்து வரேன். இதுதான்டா தேவடி அம்மாவனா முதல்ல உன்னை கேட்டேன். ஐயா அப்பவே சொல்லி தொலைவே இருந்தாண்டா ஏன்டா என்ன நான் போய் பார்த்தா உங்க ஜகுனி மாமா விட்டதில்ல அவன் தான் திருவின்னு கிடக்குறான்னு பார்த்தா ஐயா ஜகாதேவன் வந்தான். ஜகுனி காலில் ஊந்தான். ஜகாதேவன் வந்த உடனே ஜகுனி எட்டி விட்டாரு. அவன் கீழே ஊந்துக்கு எழுந்து அப்படியே பூமியில தடு மாதிரி தட்டி எழுந்தான் மகாராஜா. அவனும் எழுந்தானா? ஐயா அவன் எழுந்ததோ இல்லையா அவன் கொஞ்சம் பாருங்க என்ன பாக்கணும் தோழி கண்ணி விட்டான். அவங்க ஜகுனி மாமன் செத்துட்டாரு. சகுனி மாமா சகுனி மாமா அந்த ஐவாங்க தேடும் பத உயிரை யாரும் பாதுகாத்திட போறேன்.
பயப்படாதடா துரியோதனா. யாரு போனாலும் நான் ஒரு ரூபமும் கூட இருக்குன்னு சொன்ன மாமா, நீயும் என்ன தனிமரமா விட்டுட்டு போயிட்டு மாமா. அயங்கம்பலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் இளமை காலத்திலே இருந்து நான் அறியாத பிள்ளையா இருந்து மருமகனே துரியோதனா, மருமகனே துரியோதனா, நீ தாண்டா இந்த நாட்டை ஆள போகிறாய். இந்த நாடு உனக்கு ஒருவனுக்கு தாண்டா அப்படி என்று சொல்லி 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 ஆசை காட்டி வைத்து கடைசியில என்ன மோசம் பண்ணிட்டு பூட்டிய மாமா. இந்த அம்பலத்துல தனி மரமா இருக்குது. என்ன பண்ணுவோம்? இப்ப மட்டும் நாங்க அவனுக்கு கொடுக்க வேண்டியது 33 கொடுத்துட்டா நீ ஒன்றே எந்த கெதியில நிக்கிறோம். இப்ப என்ன கேட்டு அதை விட மோசமான நிலைமையில் தாண்டா நிப்பீங்க. நான்லாம் நிக்க மாட்டேன். நான் என் பங்கு பங்காளிக்கு எல்லாம் கொடுத்துட்டு என் தம்பியா என் கொல்லில் தான் பயிர் வைக்கிறான். அப்புறம் சித்தாத்தால மல்லாண்டா, அவன் ஆத்தால மல்லாண்டா, அவன் அக்கா தங்கச்சா மல்லாண்டா, அவன் பொண்டாட்டியா மல்லாண்டா, கம்யூனிட்டி முண்டாட்ட ஓத்த போனா பையனை கல்யாணம் வயசு தான் கேட்டா செய்யக்கூடிய உமால வந்து மல்லியாந்தான். என் வீட்டு 1,10,000 உக்கால வந்து மல்லியாந்தா, உன் பொண்டாட்டி வந்து மல்லியாந்தாண்ணா. என் நிற்கிறான் பாரு விட்டுட்டு 8 வருஷமா 10 வருஷமா என் அம்மா தான் வந்து மல்லியாரத்துக்கு என்ன சொல்றா? மூஞ்சில பாடணும். என்ன கேக்குறியா? பண்ணிடுறா. அப்பா அம்பலத்திலே தனிமரம் போல் நிற்கின்றேன். உன்னதாங்க இதுதான் கடைசி வாக்கியமே. 33வது வாக்கியம் அது. எடுத்துக்காரன் எடுத்த வரான் எடுத்த விட்டு போடுறது. நான் வாசிச்சா கொஞ்சம் இன்னும் நல்லா வாசிச்சுப்பான். கடங்கான வரமாட்டா காலி அம்பாவுக்கு பண்ணி கூட்டு போங்க. யாரு அங்க பார்த்து கிடக்குறேன். எங்கேயும் கடன் வாங்கிட்டியா? எங்கேயும் கடன் வாங்கிட்டியா? நான் கேட்டா கடன் தான் கொடுப்பாங்களா? அப்புறம் என்ன சும்மாவே கொடுக்க என் மாம்பேர் இருக்காங்க. உண்மைதான். காலையில போய் ஒரு கோடி எடுத்துன்னு போ வசலுக்கு சும்மா கொடுப்பாங்க. சத்தியமா இந்த தொழிலை நான் செய்ததை விட ஆமா கூடு எம்மா தாய் ஏதாவது கொடுங்கன்னு சொன்னா எல்லாம் கொடுக்கும். மாதிரி நிம்மதியா போயிருக்கிறாங்க. போனா நம்மள ஒரு ஜீவனே போகுது. என்ன பண்ணிட்டு சரி பேசாம ஒண்ணு விட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் அந்த மாதிரி வியாபாரத்துக்கு தான் போறோம். நான் என்ன உள்ள பெரிய பொதில
யாரும் இல்லை. அது கரும்பு வெட்டிட்டு கத்தையாத்த போற ஆளுல பார்த்து யாயா பயப்படுறா. நேற்று வெட்டின மீதி இந்த ஆறுமுக ஆயிரம் எடுத்துன்னு போறாரு. அந்த மூத்தூரா என்னடா இது சுண்ணாம்போ கொய்யா பழம் ஏன்டா மறுப்பு ஏமா ரோதனா ஏமா போட்டு உடம்பு ஆடுறீங்க என்ன கெட்டு போச்சு. இப்ப வாங்கடா தம்பி நான் அவனுக்கு சேர வேண்டியதை கொடுத்தா யாரு நான் அங்க வேஷம் கட்டி விடுறேன். நான் நடேசமா அவனை சொல்றான். அவனுக்கு தம்பி தானே மலாட்டியான் இங்க என்ன கூடாது காது விடாது. அவனுக்கு சோத்துக்கு வழி இல்லாத நாயகனா இருக்க முடியாத காட்டுல காய்கனியை திருப்பி தின்ன முண்டாட்ட ஓத்தமோன நானா உனக்கு நாம ஆடுடாது. என்ன கேக்குறவன் காலையில 6 மணிக்கு புத்தகத்து போடுவான்டா. அப்பா துரியாதன தனியா இருக்கான். அவன் ஒரே ஆளா இருக்கான். நான் கும்பகூணி வருவானாடா. அது வரமாட்டான். இரவு கட்டி வாங்கி பாபா கிழக்கு மாதிரி வச்சு கீழ்ச்சி 4 பங்கா வச்சுருவான். ஒண்டியா இருக்கா. ஆமா அவனெல்லாம் கும்பலா இருக்கா. இருக்க மாட்டான். அதனால எப்பா அந்த பஞ்சாபர்கள் ஐயா ஒரு நாள் மட்டும் நான் எப்படியாவது உயிரோட இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்றாரு. நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொழைக்க தப்பிக்க வேணாம். உன் வீட்டு ருணத்தை சாட்டமா நான் சொல்றேன். இருங்க நான் சொல்றேங்க. உண்மைதான். பரவாயில்ல. என் மரியாதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். வேகொல்ல குருவர் ஆள் தான். உன் பொடி வந்தா தொலைப்பியா கோயிலில் கொடுத்து போடுன்னு போட்டு இருக்கிறான் பாரு 4 சுத்து. இந்த மாதிரி ஒரு கையால கொண்டு இருக்கணும்டா. எனக்கு வந்த வாழ்வை என்ன சொல்லுவேன். இது வரைக்கும் இதுக்கு இருந்தாண்ட வராத. இது வரைக்கும் போதும். இப்ப நம்ம சமாளம் அப்படிதான் நடக்குது. என்ன நடக்குது? நீ வாழ்வுதான் நடக்குது. என் வாழ்வு என்ன மத்தவங்க வாழ்வு தம்பி நீ இந்த காலத்துக்கு போடுப்பா. பங்காளிக்கு பாகம் தரவங்க என் காலம் வந்து படுவா 1008 காவலி அண்ணன் காவலி பையன் என் காலம் விடுறான். தம்பி பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டு. ஆமா கடலூர் பஸ் ஸ்டாண்டு. வாழைப்பழம் பொறுக்கி தின்ன முண்டாட்ட ஓத்தம் அவன் காலம் என்ன பண்றாங்க.
இல்ல நான் கல்லூர் பசங்க பண்ருட்டி பசங்க விருதாச்சலம் பசங்க கோயில் பையன் என் தகுதிக்கு நான் கூத்தார வரக்கூடாது இல்லடா குருவா நான் ஒண்ணு சொல்லலப்பா ஒண்ணு சொல்லல தம்பி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் எப்படியாவது உயிரா இருக்கணும் உழைச்சிக்கணும் ஆமா உன்னை அவனும் தேடி வரக்கூடாது பார்க்க கூடாது உன்னை உன் தீவே வரமாட்டான் சரி அந்த மாதிரி நான் ஒரு இடம் சொல்றேன் உனக்கு பொழைக்க வழி சொல்றேன் சொல்றேன் என் பேச்ச கேளு சொன்னா செய்வியா செய்யறேன்டா உன் ஊர்ல நீ தெரு பக்கமே உன் ஏரியா பக்கம் அத்திமாநகரம் எவனும் வரக்கூடாது அது மாதிரி செஞ்சா போதும் உன் ஊர்ல நீ எல்லாம் காய்ச்சி கொடுத்து பெரிய மண்ணெண்ணெய் பார்ல மாதிரி இரும்பு பார்ல வாங்கி மண்ணெண்ணெய் பார்லாம் இரும்பு பார்ல என் உயரத்துக்கு இருக்காதா உன் உயரத்துக்கு நான் செய்ய சொல்றேன் உனக்கு என்ன தட்டாஞ்சாவில பண்டு வீட்டுல செய்யறான் உயரத்துக்கு ஒரு இரும்பு பார்ல செஞ்சுக்கிறேன் செஞ்சு எடுத்துன்னு வரியா நல்லா ஒரு 3 கல்லு பெரிய பெரிய பாறாங்கல்லு மாதிரி முட்டு அப்படியே 3 கல்லு கூட்டிக்கிற அடுப்பு அந்த கல்லுல தூக்கி அந்த பாறையில வச்சுக்கிற அந்த கல்லு அடிக்கிட்டு அது நிறைய உனக்கு நினைக்கிற உன் கழுத்துக்கு அளவு அந்த பாறையில் நிறைய தண்ணி பிடிச்சிக்கிற தண்ணி பிடிச்சி என்ன பண்ற உட்கார வச்சுக்கிறியா அதான் அவங்க தண்ணி பிடிச்சி என்ன பண்ற அந்த பாறையில் உள்ள நீ இறங்கி உக்காந்துக்கிற நானு உக்காந்துக்கின அந்த பாறை மேல பெரிய மூடாப்பா ஒரு ஓடு மூடிடணும் காத்து வராது காத்தே வரக்கூடாது உள்ள எதுவும் வரக்கூடாது அந்த மூடியை போட்டுட்டு பெரிய கல்லை யாராலையும் தூக்க முடியாத கல்லை தூக்கி அந்த மூடி மேல வச்சிடணும் இந்த மாதிரி டிப்பர் இருக்கணும் 3 டிராக்டர் டிப்பர் அந்த 3 டிப்பர் சவுக்கு சத்தியோ இல்ல காட்டுல இருக்க மேலாரியோ எத்தாந்து இறக்கிட்டு 3 பக்கம் 3 பயிர் உட்காந்து வரும் உட்காந்து வச்சு குச்சி கீச்சி வச்சு அந்த அடுப்புல எடுப்பணும் அந்த 3 கட்டு மிளகார வரைக்கும் தூக்கி 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 பிடிச்சி வரையும் அப்போ அந்த பக்கம் வருவானு அந்த தருமா வீமா அர்ஜுனா நகுல சகாத்தியாவா வந்தானுன்னா எங்களை மாதிரி நாங்களாம் நெல் வைப்பேன் நாங்களாம் கொளுத்துவோம் அந்த பக்கம் வந்துட்டா இங்க வந்து துரியோதனை பாத்தீங்களா நீங்க யாரா அப்படின்னு கேட்பான் ஐயா நாங்க 3 நாளா தேவால் தான் எங்க காலையில இருந்து அடுப்பு பத்த வச்சு அடுப்ப காலையில இருந்து கொளுத்துணும் ஐயா நெல் வைக்கணும் ஐயான்னுவான் அவன் உடனே என்ன பண்ணுவான் அவன் விட்டுட்டு அவன் கொஞ்சம் விட்டுட்டு போயிடுவான் போன உடனே அந்த மேல வச்ச பாரு பாறாங்கல்ல அந்த பாறாங்கல்ல நாங்க தூக்கி கீழே வச்சுட்டு அந்த மூடியை தூக்கி எட்ட வச்சுட்டு அந்த பார்ல இறக்கி நீ உள்ள இருக்க பாரு உன்னை தூக்கி நாங்க கீழே வைப்போம் அப்புறம் நீ அந்த மாதிரி வெடிச்சு போய் அப்படியே அப்படியே அந்த கோழி 3 நாளைக்கு முன்னே மூச்சு கோழி அப்படியே கூடு கூட இருக்குமா அந்த மாதிரி இருப்பா இப்ப என்ன கேட்டு போச்சு அதெல்லாம் ஏன் தப்பி நினைக்கிறேன் ஏன் உங்களுக்கு வேற வேண்டிய பாகத்தை கூட நானே சொல்றேன் சொல்லுது பாரு யாரு சொல்றது யார் சொல்லுது யாரா சொந்த பாரு நான் மோசமானவன் ஆமா தெரியுமா மோசமானவன் பஞ்சாபராதி பசங்களா இருக்கிற அந்த பாண்டவர்கள் என்ன தேடி வருவான் அதனால எப்பா இங்க பாத்தியாடாது அப்பா அந்த கட்டும் ஆனை கட்டி வாழும்படியான அந்த கோட்டைக்குள்ளே அங்க வர எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அந்த அலருது
ஆசைங்க. ஆமாங்க, உன் மேல அவ்வளவு ஆசை. உங்க பேர்ல ஒரு அன்பு, ஒரு உள்ளம்பு. அம்மா சந்தோஷமாடா நான் கேட்டு போறதுல ஏங்க மூத்தரா நடக்கிறத சொல்றேன். அங்க ஆந்த கத்துது, அது சொல்றேன். உங்க காதுக்கு கேட்கலையா? அங்க பாருது அந்த குதிரை கட்டும் முதலை கட்டி வாழும்படியான அந்த கோட்டைக்குள்ள எங்க பார்த்தாலும் வெறும் கோட்டான் தாண்டா. கொத்து தூக்கு, கொத்து தூக்கு அப்படின்னு கத்து. தூக்கு, தூக்கு தூக்கு, குத்தி தூக்கு தூக்குன்னு கத்துங்க. அப்படி கத்துது மூத்தரா. கோட்டா கத்துறத நாங்க சொல்றோம். யோ கோட்டா அப்படி கத்துது பெருமையா, அதுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, அந்த கோட்டானுக்கு அம்மா சந்தோஷம். உடனே நெல்லை சேர்ப்பாலே அடிக்கூடாது. அது அதான் சொல்றேன். நெல்லை பின்னு போற கந்தை அதானே. ஏய் மூத்தவருக்கு ஆமா, எவ்வளவு வாழ்வு வந்து போச்சு பாடுறான். என்ன வாழ்க்கை? அவருக்கு வந்த வாழ்வு யாருக்கும் கிடையாது. கிடையாது. எனக்காடா வாழ்வு வந்து போச்சு. ஆமா மூத்தவரா. ஆமாங்க, முட்டத்து மூடிங்க விடாது. முட்டத்து பிசவரா மூடிங்க நீங்க எல்லாம். அப்பா திருவளரும் மத்திமா நகசாலை கழுவனோ. இந்த அத்திமா நகரம் எப்பா? அத்தி என்ற அரசன் ஆண்டான். இதுக்கு அத்திமா நகரன்னு பேரு. ஆமா, அந்த திருநாட்டுல பூபதியா நான் பெற்ற மகனே துரியோதனா, இந்த நாட்டை உனக்கு முடி சுட்டி வைக்கிறேன். இந்த நாட்டை நல்ல முறையோடு வாழ்ந்து வாடா அப்படி என்று சொன்னார். எனக்கு முடி சுட்டி வைத்தார். யார்? உங்க அப்பா. இந்த நாட்டை இன்னையோட விட்டுட்டு போக போறேன். ஏன் மூத்தவர ஏன் கவலைப்படுறீங்க? அந்த பங்காளிக்கு அந்த பாதி பங்க கொடுத்தா மடப்புற சேர்ப்பாலே அடிச்சு விடுவோம். நான் எப்படி அனுப்பணும்? அப்புறம் நீங்க தானே அழுவுறீங்க. அப்புறம் அதனால நான் எழுதி சொல்றேன். இப்ப நான் சொல்ல பங்காளிக்கு அவங்க சேர வேண்டிய பாகத்தை கொடுத்தா ஏன் இந்த கத்து கத்திரிக்காங்க? கேட்கிற இடத்துல இருக்கு. என்ன பண்ணுவேன்? திருவளரும் மத்தியமா நகர கழுவானோ, தேசிய கழுவானோ, என் செல்வ தம்பிமார் செத்ததர் கழுவானோ, அறுவையர் மாங்கல்யம் அத்ததர் கழுவானோ. பாருடா, என் நாட்டில எங்கு பார்த்தாலும் கணவனை இழந்து, பிள்ளை இழந்து, தகப்பனை இழந்து தாடி இல்லாத ஐயோ அம்மா அம்மா அம்மான்னு அதற்குடியான சத்தம் தான்டா என் காதுல கேட்கு. அப்புறம் ஒரு நாளைக்கு அம்மா சேனியா அழிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் நானா? ஓம்பியார் தான். அப்புறம் யாரு? இத்தனை பெண்கள் தாலி அழிய, இத்தனை குடும்பம் நிற்கதியா இருக்க பாவி நானா? எத்தனை குடும்பத்தை தாலி அறுத்துட்ட பண்ணினு யாம ஊத்துவரா? அவர் எல்லாம் செத்து அப்புறம் ஒன்னால தானே செத்துது. சாலை எல்லாம் அப்புறம் அவங்க கொண்டாட்டிலாம் தாலி அறுத்து போங்க. அப்ப நான் இல்ல வாடா போங்க. எப்படியா போதும் பூரா அவங்களுக்கு தான் போட்டு பேசுவாங்க. அப்புறம் நாயத்தான் பேசுவான். அறுவையர் மாங்கல்யம் அத்தவர் கழுவனோ பொடி அந்த அப்புறம் தான் போல உள்ள நீங்க போங்க. நம்ம வேற ஆளு
பரவாயில்ல பெரியம்மா சொன்னாமா பேசுவாரு அறுவையர் மாங்கல்ய மற்றதற் கழுவனோ அழுவனோ என் அண்ணன் தந்தையர் கழுவனோ என்னை பெற்ற தாய் தகப்பன். ஆமா. ஐயோ நம்ம பிள்ளை தனிமரமா நிக்கிறானே, நிக்குதே, நம்ம பேச்சை கேட்கால் போறது காரணம் அவன் அநியாயமா நிக்கிறானே தனிமரமா. என் தாய் தகப்பன் கதறாங்க. ஆமா, அந்த கதற சத்தம் தாயா காதுல கேட்குது. ஆரஞ்சம் 16 கோடி சேலை கழுவனோ அழுவனோ அரவ கொடி கழுவனோ துருபதன் மகளிட மகளிட அந்த துருபதன் மகளிட மகளிட சொல்லி அழாதீங்க அழாதீங்க. அந்த அம்மையரை கொண்டு வந்து மீது சோதனா அந்த பெண்ணால் துயிலை கலந்து பிறந்த கோலத்தோடு என் வலது துணையில் உட்கார வைடான்னு சொன்னமே. அப்பொழுது அந்த அம்மா இந்த நாட்டை விட்டு போகும்போது அந்த அம்மா சொன்னா, பாவி யோதனா, நான் ஒரு பெண்ணென்று பாராத நிலைமைக்கு செய்தாயே, நாளை பிற்காலத்தில் அத்தனை பேர் அடுத்து நொறுக்கி உன்னை தனிவரமா ஆக்குறேன் அந்த பெண்ணாளுடைய சாபம். பொம்னாட்டி சாவாக்கு கண்ணாடி கொஞ்சம் கூப்பிடல. துருபதன் மகளிட மகளிட சொல்லிடந்தழுவனோ அழுவனோ இந்த தோல் புவி தர கழுவனோ அழுவனோ ஆரவ கொடி கழுவனோ அந்த தந்தையர் கழுவனோ உலகெல்லாம் ஒருவனாய் நான் ஆண்டதல் கழுவனோ அழுவனோ 66,000 வீதி. இந்த 66,000 வீதி நான் ஒருவனே ஆண்டு வந்தேன். ஆமா, அது இன்னையோட முடிய போகிறது. உலக கொடி கழுவனோ அழுவனோ அது அண்டமலாவி பறந்தது அப்பா. ஆமா, அந்த கொடி இன்றோடு கீழே இறங்க போகுது. இதற்கெல்லாம் காரணம் ஓஹோ இது எல்லாம் உலக சுடுதானோ. இதற்கெல்லாம் காரணம் அந்த கண்ணன் யாதவ கண்ணன் எம்பெருமானார். அவன் ஒருவன் என் மனையிலே அடி எடுத்து வைக்கவில்லை என்றான். ஆமா, அந்த கதியில வந்து நிற்க மாட்டேன். இப்பயும் ஒண்ணு மாறி போகல. அவன் கேட்டது பேர் பாதி, அது கால் பங்கு கூட கொடுத்தா கூட போதும். அப்புறம் பாதி தாங்க அவங்க கேட்டாங்க, அது பாதி கூட வேண்டாம். பெரிய மனுஷன் ஆச்சுன்னு பார்க்கலாம். கனவுல அழுகுறாங்க, கனவுல அழுகுறான். பூத்துருவா
தோந்துட்டதோ நான் நல்லா இருப்பேன். எவன் கணக்கில் மாட்டினாலும் நான் அதிகமாக வாங்கியிருப்பேன். 3000 3 லட்சம் வாங்கியிருக்கேன். நான் தைலங்கண்ணு போட்டேன். இந்த மாதிரி காத்து ஓடணும். இனிமேல் காந்த இந்த மாதிரி கிடந்தா செத்து போய் அப்படி கிடக்க மாட்டாங்களா? செத்து போய் இனிமேல் எவனை கிடப்பான் இல்லையா? இவன் என்ன மதம் கொண்டா யானை மாதிரி பிரிச்சுன்னு கிடக்குறான். ஆமா, செத்து போனவன் அந்த பக்கத்து கிடக்குறான். செத்து போனதா தெரியல. அப்ப தெரியாடா அந்த மாதிரி. இப்போ ஒண்ணும் கெட்டு போலாம். இப்போ ஒண்ணும் கெட்டு போலாம். தண்ணி கொடுறான். இல்ல நாய் அவங்க சுத்தமா ஈத்தனை உள்ள போட்டு வெய்ய வர. அவருக்கு தண்ணி கொடுத்தா நமக்கு பாவம் பிடிச்சிக்கும். அவரு பாவம் நம்மள சேரும். கொடுத்துறாத. எப்படா ஷூட்டிங் போன பருவத்தை பார்த்தோம். அவன் ஒரு ஆள் தான். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டு எங்க அண்ணன் ஜமா எங்க நடக்குது? அவன் போக மாட்டான். அப்புறம் டீ கடைக்கு அந்த குதிரையுட எப்படி போனா பாருங்க. பேனா ஐயா குதிரையுட போய் போகாரு. என்ன அதெல்லாம் போட்டு போயிருவா. இந்த குதிரையுட போய் போகாரு. இந்த குதிரையுட போய் போகாரு. ஐயோ என் நாட்டுக்கு முன்னாடி மற்ற நாடு சொல்ல நாடு கழுத்தாறு மட்டும் ஒரு குதிரை கடந்துடா. சரி, அது உள்ள போய் நோண்டா பையா. ஆச்சு அது இந்த மாதிரி தான். என்னமா ஐயோ கோபுரம் போ இது என்ன தெரியுமாடா? கடைசியில கூத்தெல்லாம் முடிச்சிட்டு இன்னும் ஒரு 30-40 வருஷம் சென்னு இப்படிதான் எங்க நட. இப்ப போல எல்லாம் வீணா போய் தோங்க. ஐயோ கோபுரம் போ ஐயா கோபுரம் மூத்தவரா வளர்ந்துடா வாயிலாம். ஏய் லாஸ்ட் கட்டண தெளிவாயிடுறா. அந்த குதிரை உடல்ல போய் உள்ள பூந்து பார்த்தா பெரிய கோபுரமா தெரியுதுடா. பெரிய கோபுரம் போல. ஐயா அது என்னடா அது? அது ஆனா அந்த ஆடையுட
இதெல்லாம் ஏதோ குட்டியான மாதிரி தெரியுது, இது கிட்ட போய் தட்டி கிடக்குதா? நினைவேத்து போய் எங்க பாரு கால் கையாட்டு மூஞ்சில வதக்கி போய் இப்படியா பின்னா தூக்கத்தில் இப்படி இப்படி எழுதி எட்டி விட்டுதுன்னா பேச கதால ஐயானையுட போய்வுகார இந்த ஆனை ரெண்டும் பழைய ஆனை சுத்தமா இதுகிட்ட ஒண்ணுமே இல்லையா? ஐயோ ஐயோ அந்த ரெண்டு ஆனை கடந்து அந்த ஆனை ரெண்டுமே சுத்தமா நாடி எடுத்து போய் கிடக்குது. பழைய ஆனை அது. ரெண்டு ஆனை இருந்தது பாரு பையா. அது உள்ள நுழைஞ்சு பார்த்தா ஐயாரன் வரை போ பார்த்த மாறா பையா. பெரிய அரண்மனை மாதிரி தெரியுதா என் கண்ணுக்கு. இது இந்த யானை நோஞ்சியா? நீ போய் நோண்டி பாரு. ஐயோ அதுல நுழைய முடியாது, கிழிய முடியாது. எந்த யானையில போய் நுழைஞ்சி அதான் அரண்மனை மாதிரி தெரியுது. பங்காளி சொத்தை எடுத்துனா கூட இருக்கட்டும். அந்த யானையில போய் நான் என்ன நோய் சொல்றேன்? ஐயோ சுண்ணாம்போ கொய்யா பழம் மாவும்போ சுண்ணாம்போ எப்பா ஐயா மண்டிட்டு ஐயோ 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 என்ன கேட்டு போச்சு? 4448 நரமையும் போட்டுன்னு கை முட்டி கால் முட்டி தேயா, நெஞ்சு தேயா, கை கால் தேயா. ஏன் அப்போ என்ன கேட்டு போச்சு? அவனுக்கு சேர வேண்டியது 33 கொடுத்தா என்ன சங்கமாக இனிமேல் அலையிறான. அந்த யானை அந்த யானை நீ போய் உள்ள வேண்டியது. ஐயோ பையா ஐயா மண்டிட்டு ஐயா மண்டிட்டு ஐயோ ஐயோ மணியோ ஐயோ 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 ஐயா எங்க அம்மாடா. யாரா? எங்க அம்மா காந்தாரி. என்னை அம்மா பாசமா வளர்த்தாங்கடா. ஆமா ஆமா ஆமா. நம்ம புள்ள தலைப்பு புள்ள தலைப்பு புள்ள நமக்கு தலைப்புல ஒரு ஆம்பளை புள்ளையாச்சு எங்க அம்மா. ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து கொடுத்து வளர்த்தாங்க. என்ன பண்ண பாருடாது என்னாச்சு? என் மாறு என் மார்பு ரத்தமா போகுதுடா. அம்மா கிட்ட குடிச்ச பால் தான் ரத்தமா போகுதுன்ற என்னையா? அப்படி இல்லாம பயந்துவான் ரத்தத்தெல்லாம் விட்டு அந்த பங்காளிக்கு வந்து அதில் பாதிர எடுத்து வாழ பார்க்குறான கம்யூனிட்டி வாழ்வானான்னு பாரு அந்த கேள்வி. இருக்கு பாரு அந்த அவன் துணி அவுத்தாலும் இருப்பான். அண்ணியா போய் சட்டி இந்த போட்டு வந்துருங்க. யாரா போடுறாங்க சட்டி? உமா போடுறப்பா
முடியலன்னா இதோட இந்த வருஷத்தோட விட்டு வேலையை பாடுறா எங்கேயும் போய் எங்கேயும் மல்லாட்டா கட்டி வைக்கலாம். இல்ல முடியலன்னா விட்டு வேலையை பாரு. எனக்கு ஜல்ல விட்டுது எங்கேயும் விட்டுட்டு வேலையை பாரு. எங்கேயும் மர வியாபாரம் பண்ணிட்டு போவோம். இல்லை மரத்துல எல்லாம் காய்ச்சி ஒரே இடத்துல அள்ளி கொண்டு காய்ச்சினாங்க. ஐயா முண்டிட்டு ஐயா முண்டிட்டு சாப்பிடக்கூடாது வாங்கிட்டே படுக்கூடாது. அப்பா விட்டே நாத்தண்டதே முட்டிக்கிட்டுலாம் ஒழுகுறாதே. என்ன பெத்த தாய எங்கம்மா இருக்க? அம்மா நான் பாட முடியாது. ஐயோ பையா ஐயா முழங்கால் முன்னா ஐயா ஐயா முழங்கால் முன்னா ஐயோ ஐயா முழங்கால் முன்னா முட்டிலாம் உடஞ்சிட்டு ரத்தம் ஊத்துதுடா. முட்டிலாம் உடஞ்சிட்டு ரத்தம் ஊத்துது. அவனுல ஐயாங்க ஒன்றும் இல்லை. ஒரு 33 கூட தரவேணா 13 கொடுத்துட்டு சேர்த்து கூட எடுத்துக்க. ஏன்டா என் பாரு எடுத்து கொட்டிக்கிறீங்க. சரி விட அப்போ பாரு அனுப்பி தான் ஆகணும். எவன் ஒருத்தான் பங்காளி சொத்தா அதிர பதம் எடுத்துக்கலான்னு பாக்குறான்லோ. ஆமா இந்த மாதிரி கேதி தான். இதே கேதி தான் என் பங்காளிக்கும் அதான். மாமா இல்லாததுடா இது. நான் எப்படா கொடுப்பேன்? அவங்களாம் புள்ள அம்மா வந்து வேகக்குள்ள இருந்து மல்லியாந்து அர்த்தம் சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தான் இந்த நிலைமை தான். கை குடுறா. வா ஏதுப்பா. அந்த காயிலா ஒண்ணுலாம் இந்த காயிலா தான். நம்பர்டா இந்த ஜிருப்ப நல்லா இருக்குல்ல? அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. நேரம் நெருங்கிட்டு அண்ணா அண்ணே யாரு எங்க உட்காந்துருக்காரு? அண்ணா அண்ணா யாரு மண்டபத்து மேல உட்காந்துருக்காரு? அண்ணா நான் தானா துரியானா? யாரு அண்ணா அண்ணா யாரு யாரு அண்ணன் பேரு என்ன? வரண்ணா சூப்பர் சிரிப்புடா லாஸ்ட்ல. அருமையா இருக்கு. இது எடுத்து ஒரு யூடியூப் போடல. யூடியூப் கோட்டான் குரங்கு அண்ணே. யார் யாரு உங்க அண்ணா? அண்ணா கோட்டான் குரங்கு அண்ணையா? குரங்கு கூட போந்தோன்னு கோட்டான் குரங்கு அண்ணே அண்ணே சூரியான் வந்துருக்கண்ணா. கோட்டான் குரங்கு அண்ணே குள்ள நரி அந்த மாமோ கேட்டாக்கா இவர் வந்து கிட்ட வர ஓட்டிருங்க. அண்ணா குரங்கு அண்ணா கோட்டா அண்ணா பரவாயில்ல. நெல்ல பங்காளி பங்காளிவா அண்ணா இங்க தானே இருக்கீங்க? தெரியுதா? சிரிப்பழகன் அந்த திருட்டு பசங்க வருவானோ தேவடியா குட்டியோ பொறாம பிடிச்ச தேவடியா குட்டியோ அண்ணா. என்ன கேக்குறியா? ஆமா ஆமா பொறாம பிடிச்ச கம்மியாட்டியோ அவனை வந்தான்னா தூதுவானுங்க வந்து தொர்த்து விட்டுருங்க. தொர்த்து விட்டுருணும். இருந்தவன்
மண்டை மேல பட்டு மாமோய் யாரு மாமா பட்டான் பரவகரே மாமனும் பட்டா பறவைகளோ மாமா யாரு மாமோய் ஏய் மாமோய் மாமோ எங்க இருக்கீங்க உங்களுக்கு கஞ்சி கொண்டாந்துருக்கேன் மாமோ எங்க இருக்கீங்க உங்க கஞ்சி கொண்டாந்துருக்கேன் மாமா பட்டா மாமா போறாம பிடிச்சி தேவடியா குட்டி இதுவும் அவன் கூட குடிக்கணும் உண்மைதான் பட்டான் பறவைகளே பறக்கும் அந்த மாமோ கேட்டாக இவர் வந்து கிட்ட வர ஓட்டிடுங்கோ பட்டா மாமா மாமனை பாடுறா மாமா நான் தான் துரியோதனா ஐயோ எனக்கு தெரியுதா தெரியுதா இருப்பு இருக்கு உனக்கு தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் பாலா பாலா எத்தனை மணி வரைக்கும் அந்த செருப்பு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் முடிச்சிடணும் மாமா அந்த பசங்க வந்து கேட்டா இந்த தோத்துறீங்களா தோற்றுவான் கிட்ட உள்ள கணக்கு அவன் கணக்கு ஏமாத்த முடியாது அவன் உனக்கு முன்ன கணக்கு போட்டான் ஆமா உனக்கு முன்ன கணக்கு போட்டணும் உனக்கு எது மீறாது இப்ப மழை அழுது போன கணக்கு கூட சும்மா நீ ஏதாச்சும் பட்டாணி வாங்கி தரணும் போக வேண்டாம் அது நான் தானே நீ வந்த காட்சி வச்சுட்டு தரமாட்டான் எதுல ஓட்டி கிடக்கு அந்த அளவுக்கு போட்டு தூங்கிட்டு பாரு என்ன பவுன் தோட பாரு தேடி பாரு பார்த்து பொறுமையா இருந்தா தேடி பாரு அது கண்ணுக்கு தெரியாது தோடு சின்னது ஆடிச்சா தோடு சின்னது ஆடிச்சா திருவாணி பேர் சாப்பிட இங்கதான் கிடக்கும் பாரு அதான் 30 நாள் பேசுறேன் அப்பப்பே எனக்கு ஏதாவது எழுதி கட்டாங்க மண்ணாடி பூந்து பேர்ந்தீங்கன்னா அங்க போய் போனா ஆணியில போன ஆடிச்சா அதான் கிடக்கு பாருங்க பாயில் மூச்சு விடக்கூடாது திருவாணி பேச்சு ஆப்பிள்ளையா கவரியை மாட்டி அந்த நடுங்க
மூவி நடுங்க. ரெண்டா பையா ஓ அந்த பஞ்சு படம் பாட்டு ஒரு ஏடா பாலு ஏடா இன்னும் மட்டும் பள்ளிக்காலத்துல அந்த ஆளு ஆணையில போய் பதுங்கினாரு, குணத்துல போய் பதுங்கினாரு, குதிரையில போய் பயம் குதிரையில பதுங்கினாரு, மனாய் முட்டி முட்டி போட்டு நவுந்தாரு. ஏஞ்சிங்க வந்தது. இப்ப நம்ம துளுன்னு சொல்றான் ஆளு. பயணமா கூதியன்னு குதிக்கிறான். ஆமா பின்னாடி கேட்டா ஏண்டா சேவடியா குட்டியா யாரு ஏண்டா நாதாரு பண்ணணும் இல்லங்க நீ யாரா நீ எனக்கு யாரு நீ இல்ல மனுஷனா யாரு நீ இல்ல எனக்கு நீதான் யாருண்ணா? யாரா அவனும் ஆமா ஆமா யாரு அவனும் உன் பங்காளிங்க. அட்டிங்க அத்தா ஓ அக்காளி அம்மா காலம் இல்ல அவன் யாரா விஜயா அட தொண்டு செய்த பசங்க என்னங்க? காலமெல்லாம் தொண்டு செய்த நாய்கள் ஆ என் காலு கையை பிடிச்ச அந்த நாய யாரு நீ எல்லாம் எனக்கு ஆளு யாரு நானா? உன்னை பார்த்து நான் பயப்படணும் என்னங்க? அதான் சொல்றேன் ஏ தம்பி என்னங்க நீங்க மனாலி இனிமே பயந்தீங்க போனீங்க அங்க பூந்தீங்க எங்க பூந்தீங்க முட்டி போட்டீங்க அங்க தெரியுது இங்க தெரியுதுன்னு போயிடுமா? இதாண்டா சனி தேச காலேஜ் இருப்ப உருவ அங்க மூஞ்சி சாப்பிட்டா வயசானவங்க சாவர டைம்ல போடா ஏய் போய் சாப்பிடா. வயசானவங்க நான் பிறந்த காலம் அதுக்கு நாங்கெல்லாம் வந்து படும்பை. வயசான காலத்துல ஆ. சனி வச்சிரும். ஆ. அந்த கடைசியில் நேரத்துல உயிர் போற நேரத்துல தெளிவிட்டு அடிக்கும். தெலுட்டு அடிக்கும். இவன் தூங்கும்போது இந்த பெண்ணாத்தின்னு வாங்கி போறான் பாரு. தெலுட்டு அடிக்கும். ஏய், தெலுட்டு அடிக்குமாமா? என்ன காரணம் தெரியுமா என்னங்க? எதனால இவ்வளவு ஆயுள் இருக்குன்னு தெரியுமா எப்படி ஏன்னா அந்த பண்டு முடிவை சொந்த ஐயா ஐயா ஆனால் ஆ ஒருவருக்கும் கிட்டாது கெட்டாது. மிருகச்சஞ்சி மந்திரம் ஒன்று இருக்கிறது அடாடாடாடா, அந்த அதை மிருக எனக்கு செஞ்சு ஒரு மகமுனிவன் கற்றுக் கொடுத்தான் அந்த மிருக செஞ்சு மந்திரத்துடைய அந்த மகிமை என்ன? மிருகச்சஞ்சி மந்திரம் எப்படி தெரியுமா எப்படியா? செத்தவரை எழுப்ப முடியானது ஆஹா, செத்தவரை எழுப்ப முடியாம மிருக செஞ்சு மந்திரம். எழுப்பும்படியான மந்திரம் அடாடாடாடா, அந்த அந்த வாசனை. மந்திரம் இருக்கும்போது ஆஹா, இன்னும் செத்தாலும் கிளப்புவோம் நான் பாடுவோம் அது உண்மைதான். கிளப்புவோம் பூரா கிளப்புவோம் நான் நிக்கும் போது கலப்பீங்களா படுக்கும் போது கலப்பீங்களா? தூங்கும்போது கிளப்புவோம் சரி சரி சரி. செருப்படி கேக்குது அவனுக்கு இல்லைங்க, தூங்கினா செத்துட்ட பிறகு கலப்பீங்களா? அதனால் ஆ இன்று முதல் கொண்டு ஆஹா. புரியாது ஆ கொடு தாண்டாதீங்க. முருக 4000 இது வந்து 4000 ரூபாய்க்கு வாங்கி வந்தோம். இன்னும் ஒரு மீசையை காணோம். கரடி குட்டிய தோலை கரடி தோலை வச்சு முருகான். அதனால் ஆஹா. இப்ப எங்க போகணும் இப்ப நம்ம சமரம் இந்த மந்திரம் செபிக்க வேண்டுமே ஆனால் 3.25 நாள் தேவை தேவை 3.25 நாள் ஒருவர் தெரியாது தெரியாது. மந்திரத்தை செபித்து விட்டேன் ஆனால் இறந்த படங்கள் எழுந்து என்று தாண்டாதீங்க. இந்த மிருகச்சஞ்சி மந்திரத்தை உச்சரித்து இறந்த படையலாம் செத்த படைய எல்லாத்தையும் எழுப்ப போறோம். இப்ப ஆனா பையா நீ எழுப்புறியா இல்லையா? எல்லாரும் ஏந்துவா பாய் கலப்புதுவோம். ஆனா என்னதை மட்டும் நாங்க கலப்புவோம். எண்ணெய் செத்த வச்சு கலப்புங்களா? நான் ஊட்ட போய் கலப்பிக்கிறேன். ஊட்ட போனாதான் சொல்லி அங்க இருக்கு.
அதுக்கான என்னடா சிரிக்கிற ஜோடியா பொண்ணங்களை என்ன மூஞ்ச வச்சுட்டா என்னுடைய படைபலத்தை மட்டும்தான் எழுப்பும். ஆமா அந்த தேவடியா விட்டு ஒரு பாரு அதை எழுப்ப மாட்டேன். என் படைப்பாளத்துக்கு அதை எழுப்புங்க. எங்க அத்தை எல்லாம் இறந்துட்டுது. எங்க அத்தை நெல்லா காட்டும், நெல்ல மாதிரியா ஒரு கருணையை காட்டும். மட்டும் நான் கிளப்புவேன், மத்தவன் எவன்டையும் கிளப்ப மாட்டான். சரி கூட அவன் வந்து அவன் கழிப்பான், ஒண்ணு நீ கலப்பி. அதனால எங்க போறேன் தெரியுமா? என்ன ஊருக்கு? அந்த சமர்பந்தனது தந்தை நாடு. சமர்பஞ்ச நதி வந்துட்டோம். ஆமா ஆமா. ஓ சரி வரோம், உள்ள போய் பார்ப்போம். போய் பாருங்க. ஐயா கரையாரி கூட்டம் உள்ள போன மாதிரி திருட்டு தேவையா விட்டுருவோம். ஆமா சூத்துக்கார கம்பி வச்சு பையா. ஆமா ஆமாண்டா கண்டுபிடிச்சுடணும். எப்போ இந்த மாதிரி போறாம பிடிச்ச கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டி பார்க்க முடியாது பையா. ஆமா ஆமா ஆமா. இந்த மாதிரி சுத்தமான மனசுக்காரன் எவனு? தயால குணம், நீ தயால குணம். அவனை போறாம தான் பார்க்கத்தானே போறாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல. இப்ப கரையாரி விட்ட குப்பம் போன மாதிரி தெரியுது. கரை குளிச்சுட்டு உள்ளே இருந்து கரையாரி போன மாதிரி தெரியுது. ஆமா அதனால மஞ்சளை செய்ப்போம். ஐயா சத்தியமா 11:50 வரைக்கும் சொல்ல மாட்டேன். 12 மணி ஆகி போச்சுன்னா அந்த தெரு போய் அந்த தெரு வந்துடும். அதுக்கு மேல கருத்து வந்துடுவோம்டா. வாங்கி கொடுத்தா குடிச்சுட்டு சும்மா வீட்டுல படுக்க மாட்டேன். தெரு தெரு சுத்தம். அப்பா தர்மநந்தனா மாமா சொல்லு.